மேல் மாகாண ஆளுநரான ஹனீஃப் யூசுப் மேல் மாகாண சபையில் இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றார். පෝසත් මිනිහත් තවත් පෝසත් වුණත් කාර්යයක් නැහැ. செல்வந்தர் மேலும் செல்வந்தரானால் பிரச்சனை இல்லை. அவர் வரி செலுத்துகின்றார். எனினும் வறியவர் இதனை விடவும் வறுமைக்கு செல்லக்கூடாது. இதனை கூறும்போதே மனது பாதிக்கின்றது. இதனை பொறுப்பேற்குமாறு ஜனாதிபதி கூறிய நாளிலிருந்து என்னிடமுள்ள அனுபவம் என்னவென பார்த்தேன். கொழும்பிலிருந்து 40 நாடுகளுக்கு சென்ற வர்த்தகர் நான். எனக்கு ஒரு விடயம் தெரியும். மக்களோடு பணிபுரிய தெரியும். இதனை என்னால் தனியாக செய்ய முடியாது. எமது இலக்கு என்ன? எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்? லஞ்சம் ஊழலை எவ்வாறு நிறுத்துவது? இலகுவான காரியம் அல்ல. நாம் இணைந்து செயற்பட்டால் இதனை முன்னோக்கி கொண்டு நடத்த முடியும். நான் நிறுத்தப் போவதில்லை, மாற்றத்தை ஏற்படுத்துவேன். யாருக்கு மாற்றத்தை காண்பிக்கப் போகின்றேன்? மக்களுக்கு. ஆகவே நான் அனைவருக்கும் நன்றி கூற விரும்புகின்றேன். இதனிடையே ஊவா மாகாண புதிய ஆளுநராக நேற்று பதவி பிரமாணம் செய்து கொண்ட கபில ஜெயசேகர இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றார். இன்று பொறுப்பேற்க எவரும் இல்லை. தற்போது நாட்டில் நடக்கும் அரசியல் முறைமையினுள் மாகாண சபையை நிறுவுவதன் ஊடாக மாகாணத்தை அபிவிருத்தி செய்வதன் ஊடாக அதிகாரம் மாகாண சபைக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதனூடாக நாம் என்ன செய்துள்ளோம்? அரசியல்வாதிகள் என்ன செய்துள்ளனர்? இவ்வளவு நாளும் ஆளுநர் பதவி, இவ்வளவு காலமும் பெரும்பாலும் பதவிகளை பெற்றுக்கொள்ள நமக்கான கௌரவத்தை பெறுவதற்காக அல்லது நாட்டு மக்களின் வளத்தினூடாக நன்மை பெறும் சந்தர்ப்பத்தை பெறுவதற்காக பயன்படுத்தப்பட்டது. இன்று அந்த நிலைமை மாறியுள்ளது. அதிகாரிகளின், அரசாங்கத்தின், அரசியல்வாதிகளின் நோக்கம் சமமாக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அரசியல் நோக்கம் நாட்டின் அபிவிருத்தியாகும். அரசியல்வாதிகளின் நோக்கமும் நாட்டை அபிவிருத்தி செய்வதாகும். அதிகாரிகளின் நோக்கமும் நாட்டை அபிவிருத்தி செய்வதாகும். இதனிடையே வடமேல் மாகாண ஆளுநரான திஸ்ஸ வர்ணசூரியவும் இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றார். எம்மீது எதிர்பார்ப்புள்ள மக்களுக்கு சேவை செய்வதே தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வெளிப்படுத்தியுள்ளார். அது எமக்கு தெரியும். எனவே மாற்றம் ஒன்று இடம்பெற்று வறுமை ஒழிக்கப்பட்டு மகிழ்ச்சியான வாழ்வு, வளமான நாடு, அழகான வாழ்க்கையை இருக்க வேண்டும். அரசியலில் இருப்பவர்கள் செல்வந்தராக இருக்கக்கூடாது. மாறாக மக்கள் செல்வந்தர்களாக வேண்டும். கிழக்கு மாகாண ஆளுநராக பதவி பிரமாணம் செய்த பேராசிரியர் ஜயந்தலால் ரத்னசேகர திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் தமது கடமைகளை பொறுப்பேற்றார். இவர் ஊவா வெல்லச பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தராகவும் பணியாற்றியுள்ளார். நாங்கள் இங்கே வந்த எங்களோட வீடு தான் இது, எங்களோட வீடு, எங்களோட வில்லேஜ் எல்லாம் இந்த தான். அது தான் எங்களுக்கு கொஞ்சம் தெரியும். என்ன என்றால் பிரச்சனை கந்தலாய், இந்த திருகோணமலை, பெட்டிக்கலோ, மட்டக்களப்பு, அம்பாறை இந்த ஏரியாவில் என்ன பிரச்சனை இருக்குது. ஏன்னா நாங்களுக்கு என்ன இது தான் வேணும். என்ன என்றால் 30 வருஷம் நாங்கள் இப்படியே ஃபைட் பண்ண இருந்தது. இனிமேல் அந்த மாதிரி வரக்கூடாது. அதுதான் வேணும். ஃபர்ஸ்ட் திங் அதுதான் வேணும். நேஷனல் யூனிட்டி இருந்தால் இந்த கண்ட்ரி, எங்களோட ப்ரொவின்ஸ் எல்லாம் நல்லா வரும். அதுதானே எங்களோட ஜாතිக ஜனபலவேகிய இருந்தேன்னா பொஹசத் ரட்டாக் லස්සන ජීවිතයක්. அந்த லස්සන ජීවිතයක් நாங்கள் செய்யும். எங்களுக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் கொடுக்கணும். தேங்க்யூ. மிச்சம் நன்றி.